எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இன்றைக்கி உங்களுக்கு சில பெண்ணோட வரம் தான் கொண்டு வந்திருக்கோம்மா. இது மாதிரி ஒரே வீடியோவில் பல பெண்ணோட வரம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு எந்த பெண்ணோட வரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களோட பேர் கமலை தெரிவிங்கம்மா. சரி வாங்கம்மா, முதல்ல வரனை பார்த்துடலாம். இவங்க பேர் தேவயானி, வயசு 31 ஆகுது. இவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இன்றைக்கி உங்களுக்கு குடும்ப பங்கான ஒரு தங்கமான குணம் உள்ள ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணுற நடுத்தர பெண் வரந்தமாக கொண்டு வந்திருக்கேன். இவங்க ஜாதகத்தை பற்றி பார்த்துடலாம். இவங்க இந்து மதம் சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா நாடார்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா மீனும் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை அனுப்பி வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படித்து முடிச்சிருக்கதை சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க இப்போ ஒரு பிரபலமான ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வராங்களா. இவங்க ரொம்ப நல்லா படித்ததால் இவங்க படிப்பில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறதான்னு சொல்கிறாங்க. இவங்க தான் அவங்க குடும்பத்தில் முதல் பட்டதாரின்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா மளிகை கடை வச்சு நடத்திட்டு வராங்களா. எங்கள் அம்மா வீட்டையும் பார்த்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கும் போவாங்களாம்மா, 100 நாள் வேலைக்கும் போவாங்களாம். இப்படிப்பட்ட ஃபேமிலியில் தான் வந்திருக்காங்க. இவனோட முதல் திருமணம் பண்ணுற வரைக்கும் வாழ்க்கை நல்லா தான் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்கம்மா. முதல் திருமணம் பண்ண அப்புறம் சில மாதத்துலேயே இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம்மா. அதுவும் இல்லாமல் இவங்க ஜாப்பை விட சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதையுமே பண்ண விடாதுன்னு சொல்கிறாங்க. இவங்ககிட்ட ஒரு வேலை இருந்ததால் துணிஞ்சு முடிவெடுத்து தனியாக பிரிஞ்சு டிவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்களா. இவங்க ஆல்ரெடி பல கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்கம்மா. இப்போ வரப்போகிற கணவர் நல்ல கேரக்டர்கள் எதிர்பார்க்குறாங்க. அதாவது 2ஆம் திருமணம் எதிர்பார்க்குறாங்க. இவங்க ஆசைகளை மதிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. கெட்ட பழக்கம் இருக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. வேலைக்கு போனாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு. இவங்களே குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க சந்தோஷமாக வச்சுக்கிட்ட போதும் போதுன்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி நல்ல உணவு இவங்களுக்கு பிடிச்சிருந்தா இவங்களோட நேம கமெண்ட்ல தெரிவிங்கம்மா. அடுத்த வர நான் பார்க்கலாம். இவங்க பேர் எழிலி, வயசு 30 ஆகுது. இவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குணம் இருக்கிற அதே நேரம் நல்ல வசதியான பெண் வரந்தம்மா இது. இவங்க ஜாதகத்தை பற்றி பார்த்துட்டேன்னா இவங்க இந்து மதம்னு சொல்கிறாங்க. ஜாதியும் பார்த்தீங்கன்னா செட்டியார்னு சொல்லியிருக்காங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா கும்பம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா போராட்டதுன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க 2ஆம் திருமணத்தை பார்த்துட்டு வராங்க. எங்கள் குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்காங்களாம்மா. இப்போ சொந்தமாக ஒரு பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு வராங்களா. அதாவது ஒரு நல்ல இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸை படிச்சுட்டு ஒரு இடத்துல நல்ல வேலை கற்றுக்கிட்டு தான் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை பார்த்து நல்ல வருமானம் வந்துட்டுருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. ட்ராவல்ஸு, கொரியர் ஆஃபீஸு, பார்சல் சர்வீஸ் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்களா. இது எல்லாம் டீலர்ஷிப் எடுத்து தான் பண்ணுறாங்களாம்மா. நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா. இவங்களோட கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான் சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதான் சொல்கிறாங்க. இவங்களோட முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்கம்மா. கல்யாணம் சில மாதத்துல இவங்களுக்கு அவருக்கும் ஒத்து போகாமல் தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னா இவங்க கன்சீவாக இருக்கும்போது ரொம்ப டார்ச்சர் பண்ணதால தான் வந்துட்டு சொல்கிறாங்கம்மா. குழந்தைக்கு எதுவும் ப்ராப்ளம் வரும்னு யோசிச்சுட்டு தான் இனிமேல் அவர் கூட இருக்க முடியாதுன்னு யோசிச்சு தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னா அப்புறம் இவங்க அவர் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் திந்து அப்படின்னு டிவர்ஸ் வாங்கிட்டாங்களாம்மா. அதுலேருந்து துணை இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ 2ஆம் திரும்ப தான் பார்த்துட்டு வராங்களாம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை நல்ல கேரக்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. மனைவியை ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. வீட்டோட மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு போன மாதம் சொல்கிறாங்க. நீங்கள் போய் சம்பாரிச்சு தான் ஃபேமிலி நடத்துகிறோம்னு சொல்கிறாங்க. இவங்க நல்ல வசதியாகவே இருக்காங்கம்மா. இவங்களே மேலே செஞ்சு வச்சு இவங்க நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இவங்களே செஞ்சு வச்சுக்கிட்டு இவங்க பையனையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. கெட்ட பழக்கம் கொடுக்க சொல்கிறாங்கம்மா. கடைசி வரை உண்மையாக இருந்து நல்லபடியாக பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க பிஸ்னஸ்க்கு சப்போர்ட்டாகனு எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி நல்ல குணவதியும் நல்ல வசதியும் சேர்ந்து பின் வரணும் மிஸ் பண்ணிடாதீங்கம்மா. இவங்களை பிடிச்சிருந்தா இவங்களோட பேர் கமலில் தெரிவிங்கம்மா. அடுத்த வரணும் பார்க்கலாம். இவங்க பேர் ஆதிரா, வயசு 31 ஆகுது. இவங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குணம் உள்ள சாந்தமான கேட்டிருக்கிற நல்ல வசதியும் உள்ள பெண் வரந்தமாக கொண்டு வந்திருக்கேன். இவங்க ஜாதத்தை பற்றி பார்த்துடலாம். இவங்க இந்து மதம் சொல்கிறாங்க. ஜாதியும் பார்த்தீங்கன்னா துளுவ வேளாளர்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா மகரம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராடம்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை அனுப்பிட்டு வராங்க. எங்கள் குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்காங்களாம்மா. இவங்க அப்பா நடத்துகிற சூப்பர் மார்க்கெட்டில் இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்க தனிப்பட்ட முறையில் வேலைக்கு தனியாக எதுவும் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வேலைக்கு போய் தான் சாப்பிடணும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தான். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா 3 கடை வச்சு நடத்துகிறாங்களாமா. அப்புறம் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்திட்டு இருக்காங்களா. மற்ற 3 கடையை மளிகை கடை தான் சொல்கிறாங்க. தனித்தனியாக 3 இடத்துல வச்சுருக்காங்களா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வசூஃபாக இருக்காங்களாம்மா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும் இருக்காங்களா. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. வேறு ஸ்டேட்டில் இருக்காங்களா. இவனோட முதல் திருமணம் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாமா. ஆரம்பத்தில் பேரண்ட்ஸ் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அப்புறம் குழந்தை பிறந்த அப்புறம் சரியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு பொண்ணு இருக்கிறதான் சொல்கிறாங்கம்மா. சில வருஷமாக லைஃப் மாதிரி தான் போயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆக்சிடெண்ட்டில் தவிட்டாங்கன்னா சில வருஷமாக தலைமுறை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம்மா.
அப்போ அதை வந்து மீண்டும் வந்து இப்போ 2ஆம் திருமணம் பண்ணிக்கணும் செட் பண்ணி வரம் பார்த்துட்டு இருக்காங்களா. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற கணவர் நல்ல கேரக்டர்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுன்னு எதிர்பார்க்குறாங்க. வீட்டோட மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு போகிறதும் போகணும் டிசைட் பண்ணுறதும் உங்கள் விருப்பம் தான் சொல்கிறாங்க. இவங்ககிட்டே 4 கடை இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. அதை சப்போர்ட் பண்ணிட்டு எதாவது எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு வேறு மிஸ்ஸஸ் தெரியும் அப்படின்னா அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்கம்மா. இவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு எங்கள் பொண்ணு நல்லபடியாக பார்த்துன்னு விரும்புகிறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. உங்களையும் நல்லபடியாக பார்த்துன்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்க வேண்டிய மரியாதையில் எந்த குறையும் இருக்கான்னு சொல்கிறாங்க. இவங்களும் டாமினேட் பண்ணாமல் ஈக்குவலாக நடத்தணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி நல்ல உணவு ஒதுக்கி கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயமா. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமலில் தெரிவிங்கம்மா. அடுத்த வாரம் நான் பார்க்கலாம். இவங்க பேர் தாட்சாயணி, வயசு 30 ஆகுது. இவங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க ஜாதத்தை பற்றி பார்த்துடலாம். இவங்க இந்து மதம் சொல்கிறாங்க. ஜாதியும் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடன்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா விருச்சகம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரம் சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்துட்ருக்காங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஸ்கூல் வரை தான் படிச்சிருக்காங்களாம்மா. இவங்க பிரபலமான ஸ்கூலில் மெயின்டெனன்ஸ் பண்ணுற வேலை பார்க்குறாங்களா. இவங்க குடும்ப கஷ்டத்தால் அவங்க சின்ன வயசுலேயே ஸ்கூல் பார்க்க முடியலன்னு சொல்கிறாங்க. இவங்க நடுத்தரமான குடும்பம் தான்மா. அந்தளவுக்கு சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. இப்போ எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கிறதால ஓரளவு லைஃப் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ ஒரு நார்மல் சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்காங்கன்னா. இவங்களுக்கு அப்பா எல்லாம் சொல்கிறாங்க. சில வருஷம் முன்னாடி தான் தவறிட்டாங்கன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க அப்பா இவங்களுக்கு நிலமோ நகையும் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்களாம்மா. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமும் எங்கள் அப்பான்னு சொல்கிறாங்க. சில வருஷம் முன்னாடி தான் தவறிட்டாங்கன்னா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துட்டு 100 நாள் வேலைக்கு போவாங்களாம்மா. எங்கள் அம்மாவுக்கு இப்போ ரொம்ப வயசாகிட்டு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு அண்ணாக்கு தான் சொல்கிறாங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்கன்னா இவங்க அம்மாவை இவங்க தான் பார்த்துக்கிறாங்கன்னா. உங்கள் அண்ணன் கூட ப்ராப்ளம் ஆகி பேச்சுவார்த்தைலாம் சொல்கிறாங்க. இவங்களுக்கும் பொண்ணுக்கள் தான் சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒத்து போன தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னா இப்போ சில வருஷமாக தனிமையில் தான் இருக்காங்கம்மா. ஆந்திரம் இல்லாமல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆச்சுன்னு மேற்கொண்டு சொல்ல வேணும்னு சொல்லிட்டாங்க. நம்மகிட்டையும் அதை பற்றி கேட்க வேணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க இப்போ எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் யாரும் இல்லைன்னா 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரணும் பார்த்துட்ருக்காங்க. இது என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இவர் நல்லபடியாக பார்த்துன்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்ல மாதம் ஒரு மடங்குன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்க இருக்கிற மாவட்டமாக இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. உங்களுக்கு பசங்க தான் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களையும் அவங்க பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துன்னு எதிர்பார்க்குறாங்க. உங்கள் கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட வாழ்க்கையை பற்றி எப்போ பேச வேணும்னு நினைக்கிறாங்கம்மா. இந்த மாதிரி நல்ல குணம் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தான். இவங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமலில் தருவீங்கம்மா. அடுத்த வாரம் பார்க்கலாம். இவங்க பேர் இளவரசி, வயசு 32 ஆகுது. இவங்க தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இது ஒரு நல்ல பெண் வரந்தாம்மா. இவங்க ஜாதத்தை பற்றி பார்த்துடலாம். இவங்க இந்து மதம் சொல்கிறாங்க. ஜாதியும் பார்த்தீங்கன்னா வன்னியர்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா கண்ணின்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரைன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை தான் பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படித்தது சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க அதுலேருந்து ஒரு இன்கம் பார்த்துட்டேன்னு அந்த வேலை பார்த்துக்கிட்டே வேறு ஆப்போசிட் இருக்கான்னு தேடிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி தெரிய வந்து அதை நல்லா கற்றுக்கிட்டு இப்போ அதை நல்லா எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு நல்ல இன்கம் வர ஸ்டார்ட் ஆகின்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதனால் ஜாப் கோட் பண்ணிவிட்டு இதே ஃபுல் டைமாக பண்ணிகிட்டு இருக்காங்களா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் கம்பெனியில் டீலர்ஷிப் எடுத்து பண்ணிகிட்ருக்காராம்மா. இவங்க அப்பாவுக்கு மொத்தம் 4 டிஸ்ட்ரிக்ட் ஸ்டீல் கம்பெனி டீலர்ஷிப் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்களா. நல்ல ப்ராஃபிட் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழு வச்சு நடத்திட்டு இருக்காங்களா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்களா. அவரும் அப்பா கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி நடந்ததுன்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆன சில வருஷத்துலேயே இவங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் தவறிட்டாங்களாமா. அது ஆந்திரம் இல்லாமல் இருக்க சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ 2ஆம் திருமணம் வரம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை ஒரு நல்ல குணம் இல்லை, எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒருத்தர் தான் கடவுள் எதிர்பார்க்குறாங்க. இவங்களையும் இவங்க பொண்ணையும் நல்லபடியாக பார்த்து எதிர்பார்க்குறாங்க. ஃபைனான்ஷியலாக இவங்க நல்ல வெல் செட்டில் ஃபேமிலிமா. அதனால் இவங்க பணத்துக்கு எந்த குறையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு வாழ்க்கை தான் இவங்க சரியாக அமலன்னு ஃபீல் பண்ணாங்க. வரப்போகிற துணை வீட்டோட அப்படியே வந்தால் ரொம்ப சந்தோஷப்படும் சொல்கிறாங்க. வேலைக்கு எதுவும் போகணுன்னாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. இவங்க பண்ணுற அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கற்றுக் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்கம்மா. 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல தங்கமான குணமுள்ள பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமலில் தெரியப்படுத்துங்கம்மா.